கனெக்ட் பண்ணியாச்சா? நன்றிமா. முதல்ல சிறப்பான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நன்னில சட்டமன்ற தொகுதியில எஸ்டிபிஐ சார்பாக நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த எஸ்டிபிஐ வெற்றி வேட்பாளராக திரு முகமது முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த முறை வெற்றி உறுதியா? பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இந்த முறை போன முறை இதே மாதிரிதான் வந்தேன், கேட்டேன், எல்லாம் வெற்றி உறுதினீங்க. ஆனா போன முறை வெற்றியை வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை மீண்டும் தவற செய்வீங்களா? இந்த முறை திரு முகமது முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடி தரணும். பண்ணுவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு முகமது முபாரக் அவர்களுக்கும், நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கும், தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் குத்தாளர் அன்பழகன், அண்ணன் ஜெகவீர பாண்டியன், திரு கணபதி, முருகேசன், பிருத்திவிராஜன், ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் அன்பரசன், ஜோதிராமன், பிரபாகரன், தட்சிணாமூர்த்தி, மனோகரன், கேப்டன் செல்வராஜ், சேரன், நன்னிலம் பக்கீர்சாமி, பேரளம் தியாகு, வலங்கைமான் சிவனேசன், இளைஞரணி அமைப்பாளர் பனங்குடி குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் தாகிர் அலி, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும், அதே போல் நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்க அத்தனை பேருக்கும், அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் தங்கைகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று முழுக்க திருச்சி, காலை தஞ்சாவூர் மாவட்டத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். முத்தமிழர் கலைஞர்களை கொடுத்த மண் இந்த திருவாரூர் மண். அதே மாதிரி இந்த பகுதியோட வளர்ச்சிக்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் குத்தால கல்யாணம், சகோதரர் அன்பழகர், குத்தால அன்பழகர் ஏராளமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த திருவாரூர் மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பவுமே டாக்டர் கலைஞர் பெருமையா சொல்லுவார், நான் ஒரு டெல்டா காரன் அப்படின்வாரு. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் சொல்லுவார், அவங்க வழியில நானும் டெல்டா காரன் அப்படிங்கிற உரிமையில உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். அந்த உணர்வோடு வந்திருக்கிற சகோதரர் முகமது முபாரக் அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடி தரணும். செஞ்சு காட்டுவோமா? முபாரக் அவர்களை பத்தி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு ஏற்கனவே நல்ல பரிச்சயமானவர் தான். சிறந்த பேச்சாளர், ஒரு நல்ல கள போராளி, தமிழ்நாடு முழுக்க துடிப்பு மிக்க இஸ்லாமிய இளைஞர்களை அவர் இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் எப்போதுமே மக்கள் சேவைக்கு முதல்ல வந்து நிற்பாங்க. என்னென்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைங்கிறது அறிஞ்சு அதை செயல்படுத்துறதுல துடிப்பு மிக்க இளைஞர்கள் இவர் பக்கம் நிக்கிறாங்க. கொரோனா லாக்டவுன் சமயத்துலமா இயற்கை பேரிடர் காலத்துல மக்களை தேடி போய் உதவி செஞ்சவங்க முபாரக் அவருடைய எஸ்டிபிஐ சேர்ந்த அந்த இளைஞர்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்க எப்பொழுதுமே களம் காண தயாராக இருப்பவர் தான் சகோதரர் முகமது முபாரக் அவர்கள். மாநில உரிமைகளுக்காக இதுவரை தனித்தனியா போராடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு உணர்ந்து இன்னைக்கு நம்ம கூட கை சேர்ந்திருக்கிறார் திரு எஸ்டிபிஐ தலைவர் திரு முபாரக் அவர்கள். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு சட்டசபைக்கு அனுப்பணும்னு நான் கேட்கிறேன். எந்த உரிமையில திரு முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே இந்த தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம், அந்த உரிமையில உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்க வந்திருக்கிறேன். கண்டியூர் ஊராட்சியில நரசிங்கமலம் மற்றும் மாத்தூர் ஆகிய கிராமங்களை இணைக்கின்ற வகையில 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தது யாரு? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு புதிய விடுதி கட்டப்பட்டிருக்கு, ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கு. அதை செஞ்சு கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். வலங்கை மாநில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எரிவாயு தகன மேடை, திருவாஞ்சியம், பூந்தோட்டம் ஆகிய இடங்கள்ல 2 ஆரம்ப பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வலங்கை மாநில பத்திரப்பதிவு அலுவலகம், அதே மாதிரி வலங்கை மாநில 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மகாமாரியம்மன் கோவில் பக்தர்கள் தங்குமிடம் மற்றும் முடி காணிக்கை செலுத்துகின்ற கட்டிடங்கள் புதுசா கட்டி கொடுத்திருக்கிறோம். முடிகொண்டான் மற்றும் ஆலங்குடியில சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சில திட்டங்களை மட்டும் இங்க எடுத்து சொல்ல விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்மளோட முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். பயன்படுத்துறீங்களாமா? கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்துல சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட இருக்கக்கூடாது, காலைல வரும்போது பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாடு முழுக்க பயன்படுறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் 14 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தை கொடுக்கிறார். இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல லேப்டாப்பை கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. 2019 அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி நாம சொன்னது அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் உரிமை தொகையா கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை நிப்பாட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? முதலமைச்சர், நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறீங்களா? சரி, இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், எப்படி நிப்பாட்டுறீங்க பாப்போன்னு போன மாசம் 5000 ரூபாய் கொடுத்தாருமா. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வச்சார், டிரான்ஸ்பர் பண்ணார். முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அமிச்சார் பணத்தை. 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப் ஏன் எடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு பயம், மோடி பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்துல கை வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கீங்களே. அதே மாதிரி இதே ஷார்ப்பா 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில அண்ணன் முகமது முபாரக்கோட பேர் இருக்கும். வாக்கு பெட்டியில 3வது இடம், 3வது பேரு, அதுக்கு நேரா உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது நிச்சயம். அது இந்த முறை நன்னிலத்துல உதயசூரியன் உதிக்க போவது நிச்சயங்கிறத வாக்கு எண்ணிக்கை, வாக்கு பெட்டியில 3வது இடம், 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையின் போது முகமது முபாரக்குடைய பெயர் முதல் இடத்துல உதயசூரியன் வரணும். செஞ்சு காட்டுவோமா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அது மட்டும் இல்லாம சில வாக்குறுதிகளும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்தோம்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரலையா? காலை உணவு திட்டமா? உரிமை தொகையாமா? உரிமை தொகையா? நிச்சயம் வந்துடும், வந்துடும். என்ன வரலன்றாங்க? உரிமை தொகையா? 3 மாசத்துக்கு சேர்த்தாமா முதலமைச்சர் கொடுத்தாரு 5000 ரூபாய். கொடுத்துருவாங்கம்மா. இது வாக்குறுதி கொடுத்து சொல்லிடுறேன். உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம். ஓஏபி முக்கியமா முதியோர் உதவித்தொகை 1200ங்கிறது இப்போ உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அப்புறம் கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா இன்னொரு வாக்குறுதி, ஒவ்வொரு மகளிருக்கும் ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் வச்சு நீங்க என்ன வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வீட்டுக்கு என்ன தேவையோ நீங்களே வாங்கிக்கலாம். இதை முதலமைச்சர் உங்க முடிவு கொடுத்தார். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அதுக்கு இந்த முதல் தொகுதியா நன்னிலத்துல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல திரு முபாரக் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வோமா? நாம இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல, 5 வருஷம் எவ்வளவு பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சொல்றேன் இல்லமா. யோசிச்சு பாருங்க, இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது நல்ல திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா?
நாம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? எந்த திட்டமும் கொடுக்கறது இல்ல. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல, திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இந்த வாட்டி பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாடை தொடர்ந்து பாஜக புறக்கணிக்கிறாங்க. அப்படி புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணுமா வேணாமா? அதுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் வர சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்தி இந்த அடிமை கூட்டத்தை, சங்கி கூட்டத்தை, பாஜக தெரியும் நேரடியா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வை கொடியில ஒடிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை இந்த முறை மீண்டும் வீழ்த்தி காட்டணும். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண், யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். குறிப்பா பாஜக மோடிக்கு அடிமையா இருக்காது தமிழ்நாடுங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? போட்டோ வேணுமா? பார்த்தே ஆகணுமா? சரி, இது நான் காலையிலே சொல்லிட்டேன், இனிமே யாருக்கும் போட்டோ காட்ட மாட்டேன்னு. அந்த போட்டோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த போட்டோ காட்டினா அவர் கோச்சுக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர். நன்றி நன்றி நன்றி. எதிர்கட்சி தலைவர்களை நான் சொன்னது, எதிர்கட்சி தலைவராக நடந்துக்கோங்க, மோடி கிட்ட அடிமையா இருக்காதீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? திரு மோடி அவருடைய மொரட்டு அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்ன? மோடி என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டு தலையாட்டிக்கிட்டு அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதாமா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்தது. 2017 ஆண்டு ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. எப்படி வந்துச்சு? மோடி தன்னுடைய அடிமை கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நுழைச்சாரு. இப்படி ஒவ்வொரு உரிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் அதனால சொன்னேன், நீங்க நம்பர் 1 முரட்டு அடிமையா இருக்கீங்க, மோடி அவர்களுக்கு கொஞ்சமாச்சு திருந்துங்க அப்படின்னு. உடனே கோச்சிக்கிட்டாரு, கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செத்து போன்ட்டாருமா, என்ன நீ உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அவர் நல்ல ஆயுளோட இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கணும். அப்போதான் நமக்கு வசதியா இருக்கும். கரெக்டா? இதை சொன்னதுக்கு என்கிட்ட சொல்லிட்டாருமா, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு பேசிட்டாரு, அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாதுதான் அப்படின்னா. அம்மா சொன்னேன், இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் போய் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். சங்கிக்கு கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இந்த அனுபவம் கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா? இப்ப உடனே என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ஏன் அந்த அம்மா காலை பிடிச்ச தப்பா? எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, நான் காலை பிடிச்சேன் அப்படின்ட்டாரு. சரி, அதுல நான் எந்த தவறும் சொல்லல. காலை பிடிச்சிங்களே, அதுக்கப்புறம் அந்த அம்மா காலையே வாரி விட்டீங்களே, அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் விட்டுட்டேன். இப்ப சசிகலாமா உள்ள வந்துட்டாங்க, அவங்க சொல்றாங்க, நேத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தான், என் காலை பிடிச்சது உண்மைதான், அப்புறம் என் காலை வாரி விட்டுட்டாரு, நாய் கூட நன்றியோட இருக்கும் 4 நாளையும் கூட சுத்திட்டு. ஆனா இவரு ஒரு இதெல்லாம் நான் சொல்லமா, சசிகலாமா சொன்னது. அதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. இப்போ நாம அமைதியாயிடுவோம். இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது. இனிமே அந்த போட்டோவுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. சரியா? மறந்துருங்க. நம்ம வேலை 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் முகமது முபாரக் அவருக்கு வாக்களிச்சு இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? உதயநிதி வந்தாரு, போய் பார்த்தோம், பேசினாரு, திட்டங்கள் பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அப்புறம் நம்ம கலைஞ்சு போயிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? கரெக்ட் தானமா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 12 நாட்கள் இருக்கிற மட்டும், இந்த 12 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொரு வீடா போங்க, யார் யாரெல்லாம் நேரில் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. ஒவ்வொரு வாக்காளரா பேசுங்க. பேசி 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கோம், திருப்பி முதலமைச்சர் திருப்பி வந்தாருன்னா என்னென்ன பண்ணுவாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்த விட முக்கியம், மீண்டும் அதிமுக அடிமை கூட்டம், சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிடும்.
அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு அப்படிங்கறத ஒவ்வொரு வாக்காளர்ட்டையும் நீங்க பேசுனீங்கன்னா சொன்னீங்கன்னா பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நிச்சயம் திரு முகமது முபாரக் அவர்கள் குறைஞ்சது ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்திலேயாவது இந்த நன்னிலம் தொகுதியில ஜெயிச்சிருவாரு. பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களாமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு திரு முகமது முபாரக் அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடு கொடுங்க. மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க போது உறுதி. அப்பொழுது இந்த நன்னிலம் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் அதை வாதாடி பெற்றுக் கொடுப்பார் என்ற உறுதிமொழியை கொடுத்து உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.